நீங்கள் ஞானம் இல்லாமல் இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இனி ஞானம் இல்லாமல் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. நீங்க இனி வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. இனி உங்க கையில இருந்து அந்த இழப்புகள் வராது. இனி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு புத்தி இல்லை, மகா புத்திய கைகளை மேல உயர்த்து. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்முடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. கர்த்தர் நம்மை புத்திமான்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஞானத்தில் தேறினவர்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. எங்க போனாலும் ஏமாந்துட்டு வருகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை விட்டு முழுவதும் மாற்றி உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை புத்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருவீராக. கேளுங்க அப்பாட்ட, கேளுங்க அப்பா. புத்தியாய் நடக்கணும், புத்தியாய்